ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படம் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கா, இல்லை இந்த படம் வந்து மொக்கையாக இருக்கா, அந்த படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட் என்ன, படம் ஓவரால் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். மதராசி தில்லி ஆத்தா, மதராசி ஹிந்தி போலா, ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. படத்தோட கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1960களில் தமிழ் மொழியை நம்ம தாய்மொழியாக வந்து கொண்டுகிட்டு இருக்கும்போது ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்து களத்தில் வந்து இறங்கி அந்த கும்பல் வந்து என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்தாங்க. இதில் ஹீரோவாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அண்ட் வந்து வில்லனாக இருக்கக்கூடிய ரவிமோகன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஷுங்கிறது எப்படி போயிட்டு வந்து முடியுது. அது வந்து ஹீரோட ஃபேமிலி அண்ட் வந்து ஹீரோக்கு இருக்கக்கூடிய லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு படமாக வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே ஒரு வசனம் ஒன்று வந்து வச்சிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தோட ஓவரால் பாட்டு எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஹிந்தி அந்த ஒரு திணிப்பை தான் வந்து எதிர்க்கிறோம். ஹிந்திக்காரங்களையோ ஹிந்தி மொழியையோ இல்லை, ஹிந்தி திணிப்பை நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக உள்ளே வந்து கொண்டு வரும்போது அதை எதிர்த்து தான் நாங்கள் வந்து போராடுறோம் அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு தான் வந்து எடுத்து வந்திருக்காங்க. நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் படத்தில் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படி தான் வந்து சொல்லுவேன். படத்தில் கேரக்டர்ஸும் நல்லாவே வந்து டிசைன் பண்ணினாங்க. மெயினாக வந்து நம்ம ஹீரோவோட கேரக்டர் அண்ட் வந்து ஹீரோவுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய அதர்வா கேரக்டர், ரெண்டு கேரக்டருமே வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீலீலாவோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்து உள்ளே வந்து வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ், அதாவது வந்து ஒரு லவ் ட்ராக்காக வந்து படத்தில் வந்து போகுது. படத்துக்கு தேவை இருக்கா தேவையில்லையா அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் வந்து ரசிக்கும்படியாக வந்து இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் வந்து லைட்டாக வந்து அது வந்து இந்த கதைக்கு ஒட்டாத வகையில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீலாக தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி அதர்வாவோட கேரக்டருங்கிறது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து ரவிமோகனோட கேரக்டர், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துலேயும் வந்து அப்படி தான் வந்து வில்லன் கேரக்டராக முழுக்க வந்து காமிச்சிருந்திருக்காங்க. அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும் அண்ட் வந்து அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் படத்தில் சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து பின்னி பெடல் எடுத்துருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயனோட கேரக்டர், இந்த கேரக்டரில் அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்து நடிச்சிருந்திருக்காரு ஒரு சில இடங்களில். பட் ஆனால் வந்து என்னமோ ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஒரு ரியலான சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டேஜில் வந்து பேசுகிற மாதிரியான சிவகார்த்திகேயன் வந்து இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்து அங்கெங்கே வந்து தெரிஞ்சாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து கொடுத்தது. மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸில் நிறைய இடங்களில் வந்து ஸ்கோப் வந்து இருந்திருக்கு. மெயினாக வந்து இன்டர்வல் போர்ஷன்ஸில் பயங்கரமாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருந்திருக்காரு. படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் வந்து நல்லா இருந்திருக்கு அண்ட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அவசியமான ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஒரு மொழிக்காக என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னெடுத்திருக்காங்க, 1960களில் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு படமாக எடுத்ததே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேரான யங்ஸ்டர்ஸ் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு படமாக்குனதுங்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மெயினாக வந்து அண்ணாவோட கேரக்டராக வரக்கூடிய சேத்தனோட அவர்களோட கேரக்டர் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. அண்ட் வந்து படத்தில் நிறையா சர்ப்ரைஸான கேரக்டர்ஸும் வந்து இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் வந்து இவங்க எடுத்துக்கிட்ட பிளாட் வைஸ் வந்து குட் சூப்பரான ஒரு பிளாட்டாக வந்து இருந்தாலும் படத்தில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தது என்ன அப்படின்னா வந்து ஸோ ப்ராப்ளம்ஸை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பட் டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக அந்த செட் ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் வந்து ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் யங்ஸ்டர்ஸும் அப்படி வச்சுருந்துருக்காங்க, அவங்களோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து அந்த ஒரு பீரியாடிக் போர்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து அந்த போர்ஷன்ஸுக்கு தேவையான ஒரு சினிமாட்டோகிராஃபி அந்த ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அருமையாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் மியூசிக் வைஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக், லவ் ட்ராக்கு அண்ட் வந்து அங்கே வரக்கூடிய லவ் ட்ராக்ஸ் வந்து எனக்கு ஒரு சில ட்ராக்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலேயே சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சீன்ஸை அழகாக எலிவேட் பண்ணுறதுக்கான மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. மெயினாக இன்டர்வல் போர்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸும் அதாவது அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போர்ஷன்ஸும் வந்து அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓவரால் டெக்னிக்கல் குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் வந்து கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மெயினாக வந்து டெக்னிக்கல் குவாலிட்டியாக வந்து சொல்லி ஆகணும். இந்த படத்தோட மூடையும் அந்த ஒரு விஷுவல்ஸை வந்து அந்த ஒரு போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அந்த டைமில் அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து சினிமாட்டோகிராஃபி வழியாக வந்து கலத்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் வந்து ஓவரால் டெக்னிக்கல் குவாலிட்டி அண்ட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு பிளாட் இந்த தேவையான ஒரு பிளாட்டாக வந்து இருந்தனால இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன்.
தேவையான ஒரு பிளாட், இன்றைக்கி தேவையான ஒரு கதை, அந்த டைமில் என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அந்த படத்தில் வந்து விட்னஸ் பண்ண முடியும். ஸோ அதான் அந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸே வந்து என்ன அப்படின்னா அந்த லவ் செக்மெண்ட் தான். இந்த லவ் செக்மெண்ட்டை இன்னும் ப்ராப்பராக வந்து எழுதியிருந்திருக்கணும். வரக்கூடிய அந்த ஒரு லவ் செக்மெண்ட்டுங்கிறதே பெருசாக வந்து கதைக்கு ஒட்டாத வகையிலையும் பொறுமையை சோதிக்கிற வகையிலையும் தான் வந்து இருந்தது. இந்த கதைக்கு இவ்வளோ லென்த்தியான ஒரு லவ் செக்மெண்ட்டுங்கிறது தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லவ் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து போயிடுவாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஓகே இன்டர்வியூவில் தான் நல்லா வந்து விட்டுருக்காங்க, அது வந்து போயிட்டு வந்து பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதே மறுபடியும் லவ் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து இந்த மாதிரியான மொழி போராட்டங்கள் திரைப்படங்களுக்கு அந்த மொழி போராட்டங்களை இன்னும் அதிகமாக வந்து காமிச்சிருந்துருக்கணும். நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மி பண்ணி வந்து காமிச்ச மாதிரியான ஒரு ஃபீலை தான் எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி வந்து இன்னும் எஃபெக்டிவாக அந்த போராட்டங்கள் இன்னும் எஃபெக்டிவாக என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நிறையவே வந்து அட்ரஸ் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் வந்து மொழி போராட்டங்களில் நம்மளை தமிழ் தியாகிகள் யார் யார் வந்து இருந்தாங்க, அவங்க உயிர் நீத்த தியாகிகள் எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸில் ஒரு எண்டு ஸ்க்ரீனில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்தது. ஓவரால் இந்த படம் இந்த ஒரு ஸ்டோரி வைஸ் வந்து இன்றைக்கி தேவையான ஒரு பிளாட்டை வந்து எடுத்து பண்ணனால டெஃபினட்டாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் நம்ம சைட்லேருந்து. அண்ட் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் அந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஓகே ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் அப்படின்ற ஒரு ஃபீலை டெஃபினட்டாக அந்த படம் வந்து கொடுக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்துடாதீங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே ரக படம் தான் இந்த படம். ஒரு டைம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் தான் இந்த படம். ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நம்ம பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த படத்தை போய்ட்டு வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல் என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.